விவசாயம் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் விவசாய நிலங்களை வளமைக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி பணிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன், மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மன்னர் மாவட்டத்தின் நிலைமை தொடர்பில் இதன்போது பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார். பொதுவே ගත්තොත් එහෙම මිලියන 800කට ආසන්න මුදලක් பொதுவாக எடுத்துக்கொண்டால் சுமார் 800 மில்லியன் ரூபாய் நிதி செலவிட நேரிடும் என்றுதான் தரவுகள் கூறுகின்றன. வீதிகளை புனரமைப்பதற்காக மாத்திரம் 1000 மில்லியனுக்கு அதிகமாக செலவிட நேர்ந்துள்ளது. இவை அனைத்தையும் மதிப்பிட்டு அனுப்புமாறு ஆலோசனை வழங்கினோம். இவற்றை வளமைக்கு கொண்டு வருவதற்காக நிதி விடுவிக்க வேண்டும். நிதி விடுவிப்பதாக நாங்கள் கூறினோம். பல குளங்கள் உடைப்படுத்தியுள்ளமையினால் விவசாயிகளுக்கு எஞ்சியுள்ள பயிர் செய்கைகளுக்கு நீர் பிரச்சினை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. அவற்றிற்கு தற்காலிக ஏற்பாடுகளை செய்து தற்காலிக தீர்வை காண முயற்சி அதே நேரம் ஏதேனும் ஒரு வகையில் இந்த பயிற்சிகள் மேலும் பாதிக்கப்பட்டால் அந்த விவசாயிகள் தொடர்பில் எமக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது என்பதை நாம் கூறினோம். அதே போன்று அடுத்த போகத்திற்காக இந்த குளங்களை மிக விரைவாக புனரமைத்து வழங்க வேண்டிய பொறுப்பும் எமக்கு காணப்படுகின்றது. මේ වැව් ඉතාමත්ම කඩිනමින් පිළිසකර කර දීමේ වගකීමත් අපිට පැවරෙනවා.